நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். 1500க்கும் அதிகமான போலி வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சரத் சுப்பிரமணியன். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் 2 வழக்குகளில் சரத் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை மொத்தம் 3 வழக்குகளில் சரத் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவல்களையும் சொல்லுங்க. 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்ட சரத் சுப்பிரமணியனை மேலும் 2 வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை மொத்தம் 3 வழக்குகள்ல சரத் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 7 நாட்கள் போலீஸ் காவல்ல அவரை எடுத்த நிலையில இந்த 2 வழக்குகளையும் கைது காட்டிருக்கிறார்கள். அவர் மீது மொத்தம் ஏடிஎஸ்ல மட்டும், அதாவது தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவுல மட்டும் 20 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று தமிழ்நாடு சைபர் கிரைம் குற்றப்பிரிவிலும் அதே போன்று நாடு முழுவதும் என மொத்தம் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருப்பதும் காவல்துறை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஏர்போர்ட் மூலியமாக அவர் விமானம் மற்றும் பல்வேறு நாடுல இருக்கக்கூடிய பல்வேறு விமான நிலையத்திற்கு அவர் போலியாக இந்த வெடிகுண்டு மெயில் மூலமாக வெடிகுண்டு வெடித்திருக்கிறார். இதனால 109 முறை நேரம் மாற்றி அமைப்பு மற்றும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனால பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி இருப்பதாகவும் போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருக்குது. தொடர்ச்சியாக போலி மெயிலை அனுப்பி வந்த அவர் பயன்படுத்தி வந்த அந்த செல்போனை அமெரிக்காவிலேயே அவர் தூக்கி வீசிவிட்டு சென்னை வந்திருப்பதாக காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த சரத் சுப்பிரமணியனை கைது செய்தவுடன் உடனடியாக, ஏனென்றால் நாடு முழுவதும் அவர் பல்வேறு இடங்களுக்கு இது போன்ற போலி மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது சம்பவம் தெரிய வந்துள்ள நிலையில அந்தந்த மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தான் தற்போது இந்த ஏடிஎஸ் டீம் தான், நம்மளுடைய தமிழ்நாடு இந்த ஏடிஎஸ் டீம் தான் அந்த சரத் சுப்பிரமணியன் என்பவரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில பல மாநில போலீசார், அதாவது ஹரியானா, மும்பை, ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட பல மாநில போலீசாரும் இந்த சென்னை போலீசாருக்கு தொடர்பு கொண்டு இவர் குறித்த தகவல்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் அந்த வழக்குகளையும் சரத் சுப்பிரமணியனை கைது செய்து அவர்களும் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தொடர்ச்சியாக பல தேர்வுகள் எழுதியிருக்கிறார், குரூப் தேர்வுகள். அதுல அவருக்கு தகுதியான வேலை வாய்ப்பு ஏதேனும் கிடைக்காத பட்சத்துல தான் கடந்த ஆட்சியை பழிவாங்குவதற்காக இது போன்று தொடர்ச்சியாக போலி மெயில் மூலமாக இவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறை விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்குது. மேலும் இவர் மீது தேசிய பாதுகாப்பு, அந்த தீவிரவாத பாதுகாப்பு சட்டம் போடுவதற்கான ஒரு பரிந்துரையையும் சென்னை காவல்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவரை தற்போது 7 நாட்கள் கஸ்டடி எடுத்து பின்னர் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில மற்ற வழக்குகளையும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள சென்னை போலீசார் மும்முரம் காட்டியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.